அதிமுக திமுக வேண்டாம் என்று எண்ணக்கூடிய ஒரு சில வாக்காளர்கள், ஒரு குறிப்பிட்ட சில வாக்காளர்கள் ஒவ்வொரு முறையும் மாற்று கட்சி எதுவும் அதை கொண்டு போடுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் வரும்போது அவருக்கு போட்டாங்க, வைகோ அவர்களுக்கு அவருக்கு போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் சீமானுக்கு போடுவாங்க. இப்படி மாற்று கருத்து உள்ளவர்கள் ரெண்டு கட்சிக்கு போட மாட்டாங்க, அதிமுக போட மாட்டாங்க, திமுக போட மாட்டாங்க. அந்த நிலையில தான் இப்போது விஜய் அவர் வந்த உடனே அந்த ஓட்டு அங்க போச்சு. அதோடு அவர் நடிகராக இருந்த காரணத்தினால் ஈஸியா மக்களிடத்திலே சென்றடைந்து இவர் 2000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு தருவதாக எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் 2000 ரூபாய் தருவதாக சொல்லியிருக்கிறார். இவர் முதலமைச்சராக வரவில்லை, இவரெல்லாம் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர்கள். இவர் 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கல்லூரி படிப்பு வரை எல்லோருக்கும் இலவசம் எல்லாம் ஆகிவிட்டார். நடக்காதது நடக்கவே முடியாது, செய்யவே முடியாது எல்லாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த காரணத்தினால் இவருக்கு ஓட்டு கொடுப்பேன் என்று சொல்லி எல்லோரும் நினைத்திருந்த காரணத்தினால் அவருடைய வெற்றி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல, இது காணல் நீர். இதை நம்பி போயிருப்பவர்கள் மீண்டும் தாய்க்களத்தில் இணைவதற்கு அனுமதி ஏற்ற காலம் விரைவில் வரும். நிச்சயமாக இது நிற்காது, நிலைக்காது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியானது, அமைந்திருக்கின்ற ஆட்சியானது ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான். பல்வேறு கூட்டு கட்சிகளுடைய கலவை. திமுக ஆண்டிருக்கிறது, ஒரு முறைதான் மைனாரிட்டி ஆட்சி, அதுக்கு மெஜாரிட்டி ஆட்சி தான். அதிமுக எல்லா முறையும் ஆண்டு நேரத்தில் முறை மெஜாரிட்டி ஆட்சி தான். இன்றைக்கு தாவேக என்பது திமுகவில் வெற்றி பெற்ற கட்சிகளை கூட்டி சேர்த்து ஆட்சி அமைந்திருக்கின்ற ஒரு ஆட்சி. ஆகவே இந்த நேரத்திலும் எப்படி நடக்கும் என்பது சொல்ல முடியாது. இன்றைக்கு அதற்குள் அவர்கள் இப்படி ஆகிவிடுவோம், அப்படி ஆகிவிடுவோம், அதிமுக கூர்ந்து போன கட்சி, இப்படி எல்லாம் சொல்லி இன்றைக்கு விஜய் பேசுகிறார்கள். இதெல்லாம் இது போன்ற அரசியல் விமர்சனத்தை எல்லாம் அதிமுக தாங்கி பழக்கப்பட்ட இயக்கம் என்பதை வரும் காலம் தெரிவிக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற போது அவர் முதலமைச்சராக இருந்து 77 வெற்றி பெற்று ஆட்சி அமர்ந்த பின்பு 80 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி. சிவகாசி பார்லிமெண்ட்டும் கோபிச்செட்டியம் பார்லிமெண்ட்ல 2 தான் ஜெயிச்சோம். 39 2 ஜெயிச்சு 37 நம்ம தோத்தோம். உடனே கலைஞர் போய் இந்திரா காந்தி அம்மாவிடத்தை சொல்லி நடிகருடைய வேஷம் கலைந்து விட்டது, மக்கள் நமக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள் என்று சொல்லி ஆட்சியை கலைக்க சொன்னார். அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அதிமுக ஆட்சியை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தார்கள். அந்த நேரத்தில் புரட்சித் தலைவருக்கு பக்கத்திலே முதலமைச்சராக இருந்த நேரத்திலே ஆட்சி கலைக்கப்பட்டுடன் ராமாவரம் தோட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேட்டி கொடுக்கிறார். மதியம் 11-12 மணி அளவில் பேட்டி கொடுக்கும் பொழுது பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தவர் நாஞ்சில் மனோகரன், எம்ஜிஆருடைய அமைச்சர்கள் நிதியமைச்சராக இருந்தவர் நாஞ்சில் மனோகரன், கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாஞ்சில் மனோகரன் பக்கத்திலே, அதற்கு பக்கத்திலே இன்னொருத்தர் இருந்தார். நாஞ்சில் மனோகரனுக்கு வேண்டப்பட்டவர், அவரும் முன்னாள் அமைச்சர். அவர்கள் சுப்ரஜித் ஜெயசன் இருந்தார். தலைவர் எம்ஜிஆர் பேட்டி கொடுக்கிறார். மீண்டும் களத்திலே சந்தித்து அதிமுக ஆட்சி அமைப்போம், ஏன் எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது என்று மக்களிடத்தில் கேள்வி எழுப்போம் என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாஞ்சில் மனோகரன் கூட இருந்தார். அன்றைக்கு மதியம் ஜானகிமாவுடைய கரங்களால் திருக்கரங்களால் ராமாவரம் தோட்டத்திலே சாப்பிட்டார். சாப்பிட்டு குடிச்சிட்டு நேரம் எங்க போனாருன்னா கோபாலபுரத்துல போய் கலைஞரை பார்க்க போனார். அங்க போய் திமுக சேர்ந்து 5 மணிக்கு கலைஞர் பேட்டி கொடுக்கிறாரு. பக்கத்துல நாஞ்சில் மனோகரன் உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு தொலைக்காட்சி கிடையாது. மறுநாள் தந்தி பேப்பர்ல இந்த செய்தி வந்து அந்த செய்தி வந்து மதியம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் ராமாவரம் தோட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்திரா காந்தி அம்மா அவர்களை தாக்கியும் திமுகவை தாக்கியும் கொடுத்த பேட்டி வருகிறது. அருகில் முன்னாள் நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகரன் இருக்கிறார் வருகிறது.